ஜென்ரலாக ஸ்வீட்னாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்வீட்டில் முக்கியமான ஸ்வீட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஸ்வீட்னு பார்த்தீங்கன்னா பாதாம் அல்வா. அந்த பாதாம் அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் சுடு தண்ணியில் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பாதாமை ஊற வச்சுருக்கேன். இப்போ ஊற வச்ச பாதாமை இப்படி ஃப்ரெஷ் பண்ணிங்கனாவே தோல் வந்துடும். இதுமாதிரி தோல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது மாதிரி தோல் எடுத்து வச்ச பாதாம் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச விழுதியும் சேர்த்துக்கலாம். இது கூடவே குங்குமப்பூ கலந்த பாலையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இந்த பதம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பதம் வரும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அது பாருங்க, கடாயிலேருந்து தள்ளி விடும் போது கடாயில் ஒட்டாமல் மறுபடியும் சேர்ந்துக்கும். இந்த பதம் கரெக்டான பதம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்டேட்ஸாக வந்துட்டு இருக்கோம். தேங்க்யூ.